Hi all, welcome back to our channel Leafing Studio. இன்னைக்கு டே 17 ஃப்ரீ மெஹந்தி கிளாஸில் பேசிக் ஸ்டார்ட் அப் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் அப்புங்கிறது ஒரு டிசைனுக்கு ஃப்ரண்ட்டில் இப்போ நீங்கள் 3/4 போடுறீங்கன்னா அந்த ஸ்டார்டிங்கில் இருக்கு இல்லையா, அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது தான் ஸ்டார்ட் அப் டிசைன். ஸோ சிம்பிளாக இன்றைக்கி பார்க்கலாம். தென் நாளைக்கு அட்வான்ஸ் டிசைன்ஸ் பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் ஒரு லைன் போட்டு ஹம்ஸ் போட்டு பேசிக் எலமெண்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் நான். ஓகேவா? தென் வந்து சென்டர் பார்ட்டாக பார்த்து கொஞ்சம் நான் ஒரு ஸ்ப்ரில் போட்டுக்கிறேன். தென் இதில் ஹம்ஸ் போட்டுக்கிறேன். ஸ்மால் ஹம்ஸ் ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன், தென் பிக் ஹம்ஸ் போட போகிறேன். இது பேசிக் எலமெண்ட்டில் பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸ்டார்ட் அப் டிசைனுமே நம்ம. ஓகேவா? இந்த மாதிரி பிக் ஹம்ஸ் போட்டுட்டு கொஞ்சம் நான் போல் பண்ணி விட்டுக்கிறேன். தென் வந்து ஒரு லைன் கொடுத்துக்கிறேன். தென் அதுலேயுமே ஹம்ஸ் போட்டுக்கிறேன். அவ்வளோதான், சிம்பிள் டிசைன். ஃபர்ஸ்ட் டிசைன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் டாட் வச்சு சென்டரில் ஒரு வெயின்ஸோ டியர் ட்ராப்ஸோ போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதில் வந்து நான் 3D டாட் வச்சு வெயின்ஸ் மாதிரி போட்டுக்கிறேன். வெயின்ஸுமே ஒரு லீஃப் ஷேப்பில் நான் எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான், சிம்பிள். தென் வந்து நீங்கள் வந்து ஒரு போல்ட் லைன் ஒரு லைன் கொடுத்து ஒரு பார்டர் பெல்ட்டோ கிரிட்ஸோ எது ஒன்றுமோ போட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம் உங்களோட டிசைனை. இதுதான் ஸ்டார்ட் அப். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு டிசைன் போட்டு ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம பார்டர் பெல்ட் போட்டு ஒரு டிசைனோட இன்னொரு டிசைனை கனெக்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? அதனால தான் இது ஸ்டார்ட் அப் டிசைன்ஸ். ஓகேவா? நம்ம இன்றைக்கி பேசிக் தான் பார்க்க போகிறோம். நான் சிம்பிளாக போட்டுக்கிறேன். நீங்கள் இதுக்கு கீழே எதனா ஒரு டிசைன் கொடுக்கறதுனால கொடுத்துக்கலாம், உங்களோட விஷ் தான். தென் வந்து சேம் 4 லைன் ஃபஸ்ட்டு நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஒரு சிம்பிள் ஸ்டார்ட் அப் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஸ்ப்ரில் குட்டியாக ஸ்ப்ரில் போட்டுக்கிறேன். அதில் ஹம்ஸ் போட்டுக்கிறேன். இப்போ இதில் வந்து ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி கொடுத்துக்கிறேன். நம்ம ஃப்ளவர்ஸில் பார்த்துருப்போம் ஹார்ட் ஷேப் ஃப்ளவர் டிசைன்ஸ். இந்த மாதிரி ஒரு பெரிய ஃப்ளவர் ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கிறேன். அதை போல்ட் பண்ணிக்கிறேன். தென் வந்து இதுக்கு கொஞ்சம் ஷேடிங் கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இதோட கண்டினியூவாக இதை டச் பண்ண மாதிரி நான் ஒரு ஸ்ப்ரில் போட்டு ஹம்ஸ் போட்டு குட்டியாக ஃப்ளவர் வரைஞ்சிக்க போகிறேன். நான் ஹம்ஸை விட்டுட்டேன், நீங்கள் ஹம்ஸ் போடுறதுனாலும் போட்டு வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிள் டிசைன். இதை கொஞ்சம் போல்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், செகண்ட் டிசைன் ஓவர். இதில் நீங்கள் வேணும்னா டிசைனுக்கு வந்து வெயின்ஸ் வச்ச மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணி வெயின்ஸ் வச்ச மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா? ஹேங்கிங் டிசைன் மாதிரி. ஓகே, இந்த லைன் கொடுத்தேன் இல்லையா, அதை நான் போல்ட் பண்ணிவிட்டு ஹம்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். தென் நெக்ஸ்ட் டிசைன் ஒரு லைன் போட்டுக்கிறேன். சேம் நீங்கள் 4 லைனும் சேர்த்தா மாதிரி போட்டாலும் ஓகே, ஒரு லைன் போட்டோம்லாம் ஓகே. ஓகேவா? இதில் வந்து நான் வந்து லோட்டஸ் டிசைன் வந்து ஸ்டார்ட் அப்க்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஓகே, எனி ஃப்ளவர் டிசைனோ லோட்டஸோ இல்லை பீகாக்கோ இல்லை எலஃபண்ட்டோ எனி டிசைன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது பேசிக்ன்றதுனால நான் லோட்டஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அட்வான்ஸில் வந்து நம்ம பீகாக் ஆர்
எலஃபண்ட் எதுனா வச்சு போடுறத பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம பேசிக்லேயே லோட்டஸ் ஃப்ளவர் டிசைன்லேயே பார்த்துருப்போம் லோட்டஸ் எப்படி போடுறதுங்கிறது. ப்ரீவியஸ் கிளாஸஸ் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் சொல்கிறதோட நேம்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறதும் உங்களுக்கு ஈஸியாக புரியும், அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த மாதிரி ஒரு லீஃப் போட்டு ஸ்பைரல் போட்டுக்கிறேன். ஓகேவா? அவ்வளோதான். இது ஃபுல்லாமே நான் போல்ட் பண்ணி விட்டுக்க போகிறேன். சிம்பிள் டிசைன் இந்த மாதிரி கூட போட்டு நீங்கள் சிம்பிள் பேக்கேஜுக்கு போடுறீங்க, இல்லை ஒரு கெஸ்ட் மெஹந்தி சிம்பிள் பேக்கேஜில் போடுறீங்க அப்படிங்கிற சொல்ல இந்த பேசிக் ஸ்டார்ட் அப்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் போடலாம். ஓகேவா? இதுலேயே நீங்கள் பஞ்ச் ஆஃப் லோட்டஸ் கூட போடலாம். ஓகேவா? சிங்கிள் லோட்டஸ் தான் போடணுங்கிறது அவசியம் கிடையாது. பஞ்ச் ஆஃப் லோட்டஸ் கூட போடலாம். உங்கள் ஹேண்டோட சைஸை பொறுத்து. சப்போஸ் அவங்களோட ஹேண்ட் தின்னாக இருக்குதுன்னா நீங்கள் சிங்கிள் போட்டால் போதும். ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பஞ்ச் ஆஃப் லோட்டஸ் போட்டு நீங்கள் ஸ்டார்ட் அப் பண்ணிக்கலாம். இப்போ அகெயின் நான் போல்ட் பண்ணி ஒரு லைன் போட்டு அதில் ஒரு சின்ன ஸ்ப்ரில் மாட்டி போட்டுக்கிறேன். சும்மா ஹம்ஸே போட்டால் போர் அடிச்சிடும் இல்லையா? அதனால் ஃபார் அ சேஞ்சுக்கு நான் இது போட்டிருக்கேன். நீங்கள் வேறு எதனா டிசைன் போடுறீங்கன்னா கூட போட்டுக்கோங்க. நான் போடுறது தான் போடணுமாங்கிறது தான் கம்பல்சரி கிடையாது. இதெல்லாம் பேசிக்காக எப்படி போடணுங்கிற ஒரு ஐடியாக்காக தான் நான் போடுறேன். இதையும் தாண்டி உங்களுக்கு நிறைய டிசைன் தெரியுதுன்னா அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி சென்ட் பண்ணலாம், உங்களோட ரெக்கார்ட் நோட்டில் போட்டு வைக்கலாம். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் டிசைன் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன், ஸ்ப்ரில் போட்டுக்கிறேன், ஹம்ஸ் போட்டுக்கிறேன். தென் வந்து ஒரு டாட் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி பிக் பிக் டாட்ஸ் வச்சுக்கிறேன். சேம் இதே மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன், சைட்லேயும் போட்டுக்கிறேன். ரொம்ப சிம்பிள் டிசைன், இந்த மாதிரியே நீங்கள் போடலாம். ஓகேவா? தென் அகைன் நான் ஒரு லைன் கொடுத்துக்கிறேன், போல்ட் பண்ணிக்கிறேன், இன்னொரு லைன் போட்டு நான் வந்து ஹம்ஸ் போட்டுக்கிறேன். இப்போது ஒரு எதுனா ஒரு குட்டி ஹேங்கிங் டிசைன் மாதிரி நான் போட்டுக்கிறேன். ஒரு பெரிய லைன் போட்டு ஒரு டாட், சின்ன லைன் அது மாதிரி போட்டுக்கிறேன். தென் நெக்ஸ்ட் டிசைன் ஒரு லைன் போட்டு எதுனா ஒரு ஷேப் வரைஞ்சிக்கோங்க. நீங்கள் ஹார்ட் ஷேப் கூட வரைஞ்சிக்கலாம், இல்லைனா லீஃப் ஷேப் மாதிரி வரைஞ்சிக்கலாம். நான் ஒரு ஷேப் வரைஞ்சிக்கிறேன், இல்லை ரவுண்ட் ஷேப் வரைகிறீங்கனாலும் வரைஞ்சிக்கலாம். எந்த ஷேப் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை வரைஞ்சிக்கோங்க. நான் ஒரு ஷேப் மாதிரி வரைஞ்சி அதுக்கு நான் போல்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதில் இன்சைடில் வந்து நம்ம டிசைன் கொடுக்க போகிறோம், ஃபில்லிங்ஸ் கொடுக்கலான்னு இருக்கேன். நீங்கள் வேறு எதனா கொடுக்குறீங்க, சிங்கிள் ஃபில்லிங்கோ, நான் வந்து நெகட்டிவ் ஃபில்லிங் கொடுக்க போகிறேன். நீங்கள் சிங்கிள் ஃபில்லிங் இல்லைனா மல்டி ஃபில்லிங், அதர்வைஸ் கிரிட்ஸ் செக் டிசைன் இல்லையா, அது கொடுக்குறனாலும் கொடுக்கலாம். நான் சிம்பிளாக வந்து நெகட்டிவ் ஃபில்லிங் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரியுமே ஸ்டார்ட் அப் டிசைன்ஸ் இருக்கும். நான் இந்த வீடியோஸில் சொல்கிறதையும் தாண்டி நீங்கள் வந்து நிறைய பார்த்து போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகும். அண்ட் தென் வந்து ஒரு ஆப் பின் இன்ட்ரெஸ்ட்டுன்னு இருக்கும், அந்த ஆப்பில் வந்து நீங்கள் வந்து நிறைய இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் பார்க்கலாம். அதில் கூட நீங்கள் பார்த்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் வந்து அசைன்மெண்ட்டுன்னு சென்ட் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, அதை வந்து ரெக்கார்ட் நோட்லேயும் இருக்கணும். முடிஞ்சால் நீங்கள் வந்து ஹேண்டில் போட்டு கூட சென்ட் பண்ணலாம். ஓகேவா? ரெக்கார்ட் நோட்டில் ஆனால் கம்பல்சரி எல்லா அசைன்மெண்ட்டும் இருந்திருக்கணும். ஓகேவா?
இதில் வந்து நான் குட்டியாக 2 ஸ்ப்ரில் போட்டு மேலே வந்து ஒரு வெயின்ஸ் வச்சுக்கிறேன். சைட்லேயுமே நான் ஹம்ஸ் மேலே வெயின்ஸ் தான் வச்சுக்க போகிறேன். சாரி, டியர் ட்ராப்ஸ். இந்த வெயின்ஸாகவும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நான் டியர் ட்ராப்ஸாகவே விட்டுடுறேன். அதே மாதிரி நெகட்டிவ் ஃபில்லிங் கொடுக்க சொல்ல கொஞ்சம் நேரம் காய விட்டுட்டு நீங்கள் ஃபில்லிங் கொடுத்தீங்கன்னா ஒரு டிசைன் வந்து ஸ்மஜ் ஆகாமல் இருக்கும். இல்லைனா உங்களுக்கு டிசைனுக்குள்ளே உங்களோட ஃபில்லிங்ஸ் போகிற மாதிரி இருக்கும். அண்ட் தென் போல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபில்லிங்ஸ் கொடுங்க. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம், நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். ஓகேவா? பேசிக்காகவே இந்த நாலேஜ்லாம் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, தென் நெக்ஸ்ட் கீழே எதுனா ஒரு டிசைன் கொடுத்துக்கிறேன். நான் இன்னொரு லைன் போட்டுக்கிறேன். இதில் வந்து நான் வந்து ஒரு கிரிட்ஸ் டிசைன் மாதிரி கொடுக்க போகிறேன். இந்த கிரிட்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் செக் டிசைனில். அது மாதிரி கொடுத்து இன்டர்செக்ட் ஆகிற பிளேஸ்லலாம் வந்து நான் டாட் வச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி நீங்களும் வேறு எதனா டிசைன்னாலும் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த நெக்ஸ்ட் டிசைன், லாஸ்ட் டிசைன், ஒரு லைன் போட்டுக்கிறேன். தென் வந்து எலஃபண்ட், பேபி எலஃபண்ட் டிசைன் போட்டுக்கிறேன் ஸ்டார்ட் அப்க்கு. ஆல்ரெடி நம்ம பேபி எலஃபண்ட் எப்படி போடுறது அப்படிங்கிறத ப்ரீவியஸ் கிளாஸஸில் பார்த்துருப்போம். ஓகேவா? பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்து இந்த கிளாஸ் கவனிங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு கிளாஸையுமே நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துட்டு நீங்கள் போட்டிங்கன்னா நான் என்னென்ன சொல்கிறேங்கிறது உங்களுக்கு அப்படியே தெரியும். நீங்கள் சப்போஸ் இந்த கிளாஸை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இல்லை செகண்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியாது நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது. ஸோ ப்ரீவியஸ் கிளாஸஸ் பார்த்துட்டு வந்து இந்த கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ப்ராக்டிஸ் புக் யாருக்குன்னா வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க. லைட்டாக போல்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். சும்மா நான் ஒரு கொடை மாதிரி கொடுத்துக்கிறேன். கொடை ஷேப்பில் வரல, அதனால கொடை மாதிரி சொல்லிக்கிறேன் நானே. லைட்டாக ஒரு டாட் மாதிரியோ இல்லை ஹேங்கிங் மாதிரி எதனா ஒன்று வச்சுட்டு உள்ளே ஒரு லைன் மாதிரி வரைஞ்சிக்கிறேன். நீங்கள் இதை விட பர்ஃபெக்டாக கூட வரைஞ்சா கூட வரைஞ்சிக்கோங்க, டோன்ட் மைண்ட். அவ்வளோதான், டிசைனை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தென் கீழே ஒரு டிசைனை கொடுத்து இந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இது கீழே சிம்பிள் டிசைன் ஒன்று கொடுத்துக்கிறேன். நீங்கள் வேறு எதனா டிசைன் கூட கொடுக்கலாம். நான் போடுற டிசைன் தான் நீங்கள் போட்டாகணும் அப்படிங்கிற கம்பல்சரிலாம் கிடையாது. பட் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கணும். நான் போடுறதையும் தாண்டி நீங்கள் எக்ஸ்ட்ரா ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா ஐ எம் வெரி ஹாப்பி.
எல்லா டிசைனுமே நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸில் பார்த்தது தான், எந்த ஒரு நியூ டிசைனுமே நம்ம பார்க்கல. ஜஸ்ட் ஸ்டார்ட் அப்பில் என்னென்னலாம் போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் இது. ஓகேவா? ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த கிளாஸ் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் தென் வந்து யாருக்குன்னா எதனா டவுட் இருக்குது, நான் ரொம்ப ஸ்பீடாக எடுக்கிறேன் கிளாஸு, ஸ்லோ பண்ணணும், இல்லை எதனா கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி சொல்லுங்கள். அண்ட் தென் என் வாய்ஸ் கிளியராக இல்லை, அந்த மாதிரி என்ன கம்ப்ளைண்ட் இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள். ஸோ தட் நான் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிப்பேன். அண்ட் தென் உங்களுக்கு எப்படி கன்வீனியனாக இருக்கோ அந்த மாதிரி நான் கிளாஸ் போடுவேன். அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த கிளாஸ் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.